கிரானிக் பெயின் சிண்ட்ரோம் இந்த வார்த்தையை யாரும் அவ்வளோவா ஜாஸ்தியாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா இங்கே வர்ற எல்லா பெயினுக்கும் டிஸ்க் பல்ஜ் தான் காரணம் லேபிள் அடிக்கப்படுறீங்க. என்கிட்ட நிறைய பேஷண்ட் வர்றாங்க, சார் எனக்கு 10 வருஷமாக டிஸ்க் பெயின் ப்ராப்ளம் சார். டிஸ்க் பெயின் இல்லைங்க, உங்களுக்கு பேக் பெயின். ஆமாம் சார், எனக்கு பேக் பெயின் சார். டிஸ்க் பல்ஜ் காரணம் சார். திரும்ப என்னோடய வீடியோவில் சொல்வேன், டிஸ்க் பல்ஜ் ஆகிறதுனால பிரச்சனை வராது. அது முதுகுத்தண்டு அழுத்தினாலோ அல்ல நரம்போட வேர்களை தட்டுனா தான் பிரச்சனை வரும். அப்படி தட்டுற ஒரு பிரச்சனை காலில் மதமதப்பை உண்டு பண்ணலாம், அல்லது நேரம் நிற்க முடியாமல் முதுகே சாஞ்சிட்டு நிற்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனையை உண்டு பண்ணுறது மட்டும்தான் டிஸ்க் பல்ஜால் ஏற்படுற பிரச்சனை. ஆனால் இந்த கிரானிக் பெயின் சிண்ட்ரோமை நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு டயத்தில் கீழ் முதுகில் வலி இருக்கும், மதியத்துக்கு அப்புறம் எங்கே மாறும், சாயங்காலம் ஹோல் பேக் பெயின். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா, ஃபுல் பேக் பெயின் இருக்கும். அது பேக் பெயின் மீன்ஸ் நெக் டு த டெயில் போன் ஃபுல்லாக பெயின் இருக்கும். இந்த மாதிரி ரேண்டமாக பெயின் மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் அவங்களுக்கு பெயின் சொல்ல முடியாது. பட் எப்போவுமே உடம்புல ஒரு பெயின் இருக்கும். உடம்பே ஃபுல்லாக உஷ்ணமாக, தட் இஸ் சூடாக உணருவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறத காமனாக கிளாஸிஃபை பண்ணணுன்னா தே வில் கெட் அ டேர்ம் அஸ் கிரானிக் பெயின் சிண்ட்ரோம். அதாவது நீண்ட நாள் வலியில் இருப்பாங்க, ஆனால் காரணம் இதுதான் சொல்ல முடியாது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கூட இன்றைக்கி எல்லோரும் ஒரு எம்ஆர்ஐ கையில் வச்சுட்டு இந்த டிஸ்க் பல்ஜால் தான் பெயின். சரி, டிஸ்க் பல்ஜ் ஆச்சுன்னா திரும்பவும் நான் பேஷண்ட் வந்தவொடனே கேட்பேன், இல்லைங்க டிஸ்க் பல்ஜோட அறிகுறி வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு இருக்கிறது வேறு பெயின். 10 வருஷம் சொல்கிறீங்க, கண்டிப்பாக அது டிஸ்க் பல்ஜால் கிடையாது. தட் இஸ் கிரானிக் பெயின் சிண்ட்ரோம். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஈவன் எலக்ட்ரோலைட் இஷ்யூ இருந்தால் கூட அந்த மாதிரி ஒரு பெயின் வரும். ஹெச்பி லோவாக இருந்தால் கூட அந்த மாதிரி ஒரு பெயின் வரும். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சியால் பெயின் வரும், D3 டெஃபிஷியன்சியால் பெயின் வரும். நிறைய காரணங்கள் இருக்குது. அதே மாதிரி ஒர்க் அவுட்டு பண்ணாமன்னு சொல்ல மாட்டேன், லேக் ஆஃப் மூமெண்ட்ஸு, சும்மா தசைப்பிடிப்புனால கூட அசையாமல் ஒரே நிலையிலிருந்து தசைப்பிடிப்பு ஏற்பட்டு கூட சில பெயின் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ப்ரெக்னென்சிக்காக இந்த டெஸ்ட் டியூப் பேபிலாம் ட்ரை பண்ணுறப்ப கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா கிட்டத்தட்ட 8 மாதம் பெட் ரெஸ்ட் எடுப்பாங்க. குழந்தை ஆரோக்கியமாக பிறந்துடும். அதை பார்த்துக்கிறதுக்கு அம்மா ஹெல்த்தியாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கூட மசில் ரெகுலேஷன் அல்லது மசில் இம்பேலன்ஸ் ஏசிமெட்ரிக்கலாக இருக்கிறனால கூட சில பெயின் வரும். அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாத்தையும் பொதுவாக டிஸ்க் பல்ஜ்னால பெயின் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு டேர்மை காமனாக தெரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் கிரானிக் பெயின் சிண்ட்ரோம். 3 மாதத்துக்கு மேலே சஸ்டெயின்டாக ஒரு பெயின் வருஷ கணக்காக 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை சரி பண்ணலாம். ஆஸ்டியோபதிக் அப்ரோச்சஸில் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. நீங்கள் தாராளமாக என்ன சந்திக்கலாம். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.